பின்வருவனவற்றில் 2021-2022 இம்மாண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்று கள் எவை? ஐ. மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. 2. பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலே அதிகமாக மக்காச்சோளம் செய்யப்பட்டது. 3. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலே அதிகமாக கரும்பு செய்யப்பட்டது. ஏ. ஐ. மட்டும். பி. ஐ. மற்றும் 3 மட்டும். சி. ஐ. மற்றும் 2 மட்டும். டி. 2 மற்றும் 3 மட்டும். ஆன்சர் டி. 2 மற்றும் 3 மட்டும். கூற்று மற்றும் காரணத்தை நன்றாக புரிந்து கொண்ட பின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று ஏ. தமிழ்நாட்டின் 2024 முதல் 2025 வரை பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019 முதல் 2020 வரை ஆம் ஆண்டில் 6% லிருந்து 2024 முதல் 2025 வரை ஆம் ஆண்டில் 4.5% ஆக குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது. காரணம் ஆர். இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப் பெறும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது. ஏ. சரி. ஆர். தவறு. பி. ஏ. மற்றும் ஆர். சரி மற்றும் ஆர். ஆனது ஏ. இனுடைய சரியான விளக்கம் ஆகும். சி. ஏ. தவறு. ஆர். சரி. டி. ஏ. மற்றும் ஆர். சரி ஆனால் ஆர். ஆனது ஏ. இனுடைய சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் பி. ஏ. மற்றும் ஆர். சரி மற்றும் ஆர். ஆனது ஏ. இனுடைய சரியான விளக்கம் ஆகும். கூற்று ஏ. கோவிட்-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதை நோக்கமாகக் கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடிக் கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. காரணம் ஆர். இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்குச் சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். ஏ. மற்றும் ஆர். இரண்டும் உண்மை மற்றும் ஆர். என்பது ஏ. க்கு சரியான விளக்கம். பி. ஏ. மற்றும் ஆர். இரண்டும் உண்மை ஆனால் ஆர். என்பது ஏ. க்கு சரியான விளக்கமில்லை. சி. ஏ. உண்மை ஆனால் ஆர். தவறானது. டி. ஏ. தவறானது ஆனால் ஆர். சரியானது. ஆன்சர் ஏ. மற்றும் ஆர். இரண்டும் உண்மை மற்றும் ஆர். என்பது ஏ. க்கு சரியான